அனைவருக்கும் வணக்கங்க. 234 தொகுதியிலையும் நம்ம அண்ணன் வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு நான் கேட்க போகிறேன். ஆனால் சொல்கிறேங்க, இதை ரேஸாக நினச்சிடாதீங்க. என் பிள்ளைய கட்டி கொடுத்ததும் இதுதான், எல்லாமே இதுதான். இது சும்மா இல்லை, இதுதான் உண்மை. கேட்டு சொல்கிறேன் இருங்க. 234 தொகுதியிலையும் அண்ணன் வெற்றி பெறுவாங்களா? எந்த ஒரு கருத்தும் இல்லை, ஒரே கருத்து தான் கேட்டோம். 234 தொகுதியில் நம்ம விஜய் அண்ணா சிஎம் அண்ணா வெற்றி பெற்றுவாங்களா? ஓகே, வெற்றி 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 நிச்சயம். எடுத்தவொடனே ஒத்த கொடுங்க, கேட்டோம். கேளுங்க கொடுங்க ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. எடுத்ததும் ஒத்த கொடுங்க. 234 தொகுதியில் நம்ம அண்ணன் வெற்றி 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 34 தொகுதி 234 தொகுதி 234 தொகுதி 234 தொகுதி 234 தொகுதி 234 தொகுதி. என்ன கதை? 234 தொகுதி 234 தொகுதியில் அண்ணன் வெற்றி பெற மாட்டாருங்களாம். குறவு தான், 34 தொகுதி கிடையாது, குறவு தான். சரிங்களா? இன்ன வரைக்கும் நானும் பூ போட்டு கேட்டேன், என் சொந்த பிரச்சனைக்கு ஒன்று கூட கொடுக்கல. ஆனால் இது 234 தொகுதி வெற்றி பெற மாட்டாங்களாம் அண்ணா. சரிங்களா? இது எல்லாமே உண்மை. சரிங்களா? அன்பான அன்பு உள்ளங்களே, அண்ணா வெற்றி வெற்றி. ஆனால் ஜெயிக்கிறீங்க. 234 தொகுதியில் அண்ணன் ஜெயிக்கலை. சில சூழ்ச்சியாக தான் கள்ள ஓட்டு அடிக்கிறாங்களே, மாற்றி வைக்கிறாங்களே. எது வச்சாலும் நம்ம சிஎம் நம்மளோட விஜய் அண்ணா தான் அடுத்த சிஎம். தூசெல்லாம் தட்டி வைக்கணும். சரிங்களா? யாரும் கவலைப்படாதீங்க. தேதி 1 ஆச்சு, இன்னும் 3 நாள் தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கான நாளை நம்ம எல்லோரும் காத்திருக்கோம். எல்லாம் வெற்றி பெறும். எல்லாம் லீவில் இருப்பீங்க, எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. இன்றைக்கி நம்மளோட உழைப்பாளி தினம். கண்டிப்பாக அனைவருக்கும் நன்றி, வணக்கங்க.